எல்லாம் உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. திடீர்னு ஒரு சின்ன விசிட் தான் ஃபேமிலியை வந்தேன். தமிழக துறையில் வந்து நீண்ட கால பாரம்பரியமா நீங்க வந்திருக்கீங்க. இப்ப இருக்க தமிழ் துறை ஹலோ சத்தம் போடாதீங்க. என்ன வேணாம் இப்ப மோகர்ந்துகள் தமிழ் திரையுலகத்தில் ஆரம்ப காலத்துல தமிழ் துறை வந்து நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிருக்கீங்க, நல்லா நல்லா இது பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும்போது தமிழ் திரையுலகம் தற்போது அப்போது உள்ள நிலைக்கும் இப்போது உள்ள நிலைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம பாக்குறோம். அப்போ வந்து ஒன்லி கதைக்கு மட்டும் கருவை கொடுத்து ஒரு கேரக்டருடைய லைஃப் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அடிதடிகள்ல பல பேர் விரும்புறதுனால அடிதடி இல்லாம இந்த கோர்ஸ் இல்லாம இப்ப படம் எடுத்தது இல்லை. கதைகளை மட்டுமே நம்பி வரக்கூடிய படங்கள் அல்லது தெளிவானால அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஆட்கள் முன் வர்றது. ஏன்னா அப்போ பாகப்பிரிவினை எடுத்துங்க, எந்த படம் வேணாலும் எடுத்துங்க, அப்போ வந்த படங்கள்லாம் எடுத்துங்க, எல்லா பேரும் சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல வந்து இப்ப வந்து எல்லாம் அடிதடி பெரிய பெரிய ஆட்கள் ஓப்பனாக இருந்தாங்க. சரி கமல் சரி எல்லாம் சண்டை இருந்தா தான் ஜெயிக்க முடியுதுங்கிற லெவலுக்கு படத்தை வந்துச்சு. அதனால எல்லாருமே வீரமா இருக்கும். அது போதும். ஸோ அப்போ வந்து அமைதியா இருக்கும். வாசமல் வந்த காலங்கள்ல மற்ற காலங்கள்லாம் அமைதியா இருந்தாங்க. ஏன்னா கதைகள் அந்த மாதிரி இருக்கு. இப்ப அடிதடி என்னடா அப்படின்னு வந்துச்சா இல்லையா நாட்டுல. அது ஒவ்வொருத்தரும் அவங்களை ஃபாலோ பண்றவங்க மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது நல்லா விடுதலை மாதிரி படங்கள்லாம் விடுதலை மாதிரி படங்கள் வந்தாலும் நீங்க வந்து அது ஓடிட்டு தான் இருக்காங்க. பாக்குறவங்க அந்த மாதிரி ஒரு சிலர் தான் இருக்காங்க. எல்லாரும் அப்படி வர்றது, எல்லாரும் கதை களத்துக்குள்ள போறது. அதுக்குன்னு டைரக்டர் ஒதுக்கிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், யாராலும் உங்களுக்கே தெரியும். அவங்க எடுக்கிற படங்கள் அதுக்கு மேல போக வேண்டாம், நம்ம ஃபேமிலியிலே இருக்கலாம், ஒருவருடைய பிரச்சனை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அது ரியல் பிரச்சனைகளை எடுக்கும்போது படமா நல்லா தெரியுது நமக்கு. ஆனால் ஆர்டிபிஷியல் சினிமான்ற பாணியில போறவங்க அது படம்லாம் ஓடுது, அது ஓடலான்னு சொல்லல, படங்கள் ஜெயிக்குது. இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் காட்டும்போது பாக்குற ஜனங்களும் நம்மளும் ரஜினி மாதிரி இருக்கணையா, நம்மளுக்கு கமல் மாதிரி இருக்கணையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்ப எல்லாருக்குமே ஃபோர்ஸ் வந்துடும். ஃபோர்ஸ் அந்த அன்பு வரல. இன்னொரு கேள்வி சொல்றாங்க, ஜாலியா இருக்கையான படம் மட்டும் எடுக்கிறாங்க. ரஞ்சிதா அவங்க ஜாதி சாயம் வரல, அதை எப்படி தவிர்க்கிறீங்க? அது அவங்க ஜாதியை உயர்த்தணுங்கிறதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அவங்க ஜாதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்றதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய பிரச்சனை. அதனால அது ஒண்ணும் தப்பு. அது 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க. பார்வை இருக்கேன்னு சொல்றேன். படத்தை கலையா தானே பார்க்கணும். அந்த பார்வைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பார்வை வந்து அவனுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுற தாழ்த்தப்பட்டவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க. அது நல்ல முயற்சி தான். அது பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். ஆனா பிரச்சனை சொல்லல, கதையில வந்து ரொம்ப அடித்தளத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டே இருக்கோம். இப்ப இதெல்லாம் பாடுபடுறாங்கன்னா இதுல இருந்து மேல வரணும், எங்களை விட்டுறணும், எங்களை வந்து அடையாளம் காட்டாதன்றதுக்காக தான் இந்த இயக்கங்கள்லாம் இருக்கு. அந்த இயக்கத்துல உள்ள கொள்கைகளை அவங்க சொல்றதுக்காக அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. 80-90 காலகட்டங்கள்ல ஒருத்தர் கேளுங்க, சமீப காலமா இல்ல ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, அது முடிச்சது நீங்க 80-90 காலகட்டங்கள்ல உங்க காலகட்டங்கள்ல மண் வாசனை பாரதிராஜாவோட அவங்களோட கரகாட்டக்காரங்க மண் வாசனை கிராமத்தை சார்ந்த படங்கள்லாம் வெளிவந்து ஒரு பெரிய மண்ணோட வாசனை போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது. இப்ப இந்த 30-40 வருஷங்கள்ல அதோட இது வந்து குறைஞ்சிருச்சு. அந்த மண் வாசனை தமிழக கிராமத்து வாசனைகள் எல்லாம் வெளிவராத படங்களாக வந்தது. இதுக்கு நான் முதல்ல சொன்ன பதில் தான் மறுபடியும் சொல்லணும். ஏன்னா வந்து அப்ப வந்து பாசம் நேசத்தோட இருந்தோம். அப்ப வந்து எல்லாருமே வீட்டுல பாசம் நேசத்தோட இருந்தோம். இப்போ குத்து வெற்றின்னு வர்றதுனால எல்லாருமே போர்ஸா திறனுங்கிறது பதில் அதுவே வந்துச்சு. எல்லாரும் அப்ப அமைதியா இருந்தவங்க எல்லாருமே. அந்த படங்கள் பார்க்கும்போது பாருங்க, பாசம் பண்ற பார்க்கும்போது அழுத்த வராதவங்க யாரு இருக்காங்க? எல்லா படங்களும் சரி. அந்த ஒரு வீரம் சொன்னா சொல்றவங்க அவர் படத்தை பார்த்து அந்த மாதிரி நிமிந்துட்டு வருவோம். தியேட்டர் வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி வருவோம். இப்ப அப்படித்தான் வர்றோம். ஆனா பிரச்சனைகள் வேற, வாழ்க்கை பிரச்சனை அவங்க சொன்னாங்க. தாய் பெண்டாரமா இருக்கட்டும், எல்லா எம்ஜிஆருடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து அவருடைய வீரத்தை காட்டுறாங்க, சமுதாயத்துக்கு அவனை எதிர்க்கிறவங்க காட்டுவார். இது அப்படி இல்லை, எடுத்தவங்கெல்லாம் அடிச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். அது அதிகமான பயிற்சியை எதிர்பார்க்கறாங்க. அதுக்காக சட்டு மாஸ்டர்களுக்காக நல்ல பலன் கிடைக்குது. அது தமிழ் துறையில எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும் வந்துதான் வந்து அரசியல் வந்து கொண்டு வச்சாங்க. இப்போ வந்து அப்பெல்லாம் வந்து எந்த விதமான விமர்சனங்கள் திரையுலகத்துல இருந்து மறைமுகமா வந்து விமர்சிச்சாங்க தவிர, இப்ப இருக்கிற நடைமுறை மாதிரி எடுத்து வரதுக்கு முன்னாடியே தமிழ் திரையுலகத்துல இருந்து நீங்க வரைக்கும் வைக்கிறீங்க ஒரு விமர்சனத்துக்கு போயிருக்கு. அதாவது அதுதானே சார், ஒருத்தர் ஃபாலோவுக்கு நமக்கு யாரை ஃபாலோ பண்றோமோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வரணும். வர்றாங்கன்னா நம்மளும் வந்துடலாம், நம்ம ப்ராப்ளம் ஆயிட்டோம், நம்ம ஒரு ஆரம்பிச்சோம்னா நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்ய வர்றோம். விஜய் எடுத்துங்களா,
உதவிகள் வரணும், எனக்கு படமே வேண்டாம்யா, எனக்கு 200 கோடி வாங்கினாலும் அதெல்லாம் வேணாம், நான் மக்களுக்கு சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்ற பேச்சே பெரிய பேச்சு இல்லைங்களா? அவங்களும் அப்படித்தான் விட்டு இருந்தாங்க. எம்ஜிஆரும் சரி, அவங்களும் சரி, மற்றவங்களும் சரி, நடிச்சு விட்டுட்டு வேணாம், நம்ம மக்கள்கிட்ட போலாம் அப்படிங்கிற முடிவோட தானே வந்திருக்காங்க. அதனால அது ஃபாலோ பண்ணி வர்றதுல ஒண்ணும் தப்பு இல்லை. வரவேற்பு இருக்குமா? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் பிரஸ், எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்க. வரவேற்பு இருக்குமா? நாங்கெல்லாம் அங்க வந்து அப்பா இவ்வளவு சம்பளத்தை விட்டு போறாங்க இங்க யாருன்னு சொல்ல நாங்க நினைக்கிறோம். சினிமாவுக்கு ஒரு இழப்பு, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு இழப்பு. அவருடைய படங்கள் தான் நிறைய கலெக்ஷன் ஆகுது, அந்த கலெக்ஷன் போயிடும் வர்ற படம் இல்லைன்னா. அதனால அவர் அந்த இழப்பை மனசுல இருந்தாலும் சரி, அவர் ஏதோ நினைக்கிறாரு வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் மனசுல நினைக்கிறார். ஓட்டு போடுற ரகசியங்கள்லாம் சொல்ல முடியும். சமீப காலமா தமிழ் படங்களோட பிற மாநில படங்கள் வந்து அதிக அளவு தான் ஓடுது. தமிழ் படத்துக்கு உதாரணத்துக்கு சொல்லுங்க. உதாரணத்துக்கு என்ன படம் சொல்லுங்க? புஷ்பா, பாகுபலி இது மாதிரி படங்கள்லாம் வந்து அதிக நாட்கள் ஓடுச்சு. தமிழ் படங்கள்ல வர படங்கள் வந்து போதிய வந்து வரவேற்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நீங்க அதை தமிழ் படங்களுக்கு செலவுப்படுறத விட அவங்க ஜாஸ்தியா பண்றாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக அவங்க அதிகமான செலவு பண்றாங்க. ஒவ்வொரு ஷாட்டுக்குமே அதிகமான பணங்கள் செலவு பண்றாங்க. ஒவ்வொரு சீனுக்குமே அவ்வளவு செலவு பண்றாங்க. ஏன்னா உலக ரீதியா படம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கர்நாடகத்துக்கு மட்டுமல்ல, ஆந்திராவுக்கு மட்டுமல்ல, மலையாளத்துக்கு மட்டுமல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழர்கள், மலையாளிகள், ஆந்திரவாசிகள், கன்னடவாசிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய படங்கள் ஆயிப்போச்சு. அந்த மாதிரி வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அதையும் நம்ம ஏற்றுட்டு தான் இருக்கோம். நம்மளும் பாகுபலி ஜெயிக்க தானே வச்சிருக்கோம். புஷ்பா 2 நம்ம தான் ஜெயிக்க வச்சிருக்கோம். அதனால எந்த நல்ல படங்களா இருந்தாலும் தமிழ் பார்ப்பாங்கிறது ஒரு உதாரணம். அதுலயும் அணிந்துட்டு கருப்பா போன்ற படத்தோட விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த அது என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு விமர்சனம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் பிடிக்குது, ஒருத்தர் பிடிக்கல. அதனால பிடிச்சவங்க பாத்துருக்காங்க, பிடிக்காதவங்க நிறைய பேர் பாக்கல, அவ்வளவுதான். அரசியல் கட்சியில அரசியல் கட்சியில இருக்கீங்க. இப்ப இருக்க தமிழக அரசியல் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பல்கலைக்கழகத்தை நடந்த மேட்டரு, அவங்க குடிச்சிட்டு சாராய கடை தந்து எல்லாம் குடிச்சிட்டு இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கு. ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறாங்க. அவங்க போருங்க பதில் சொல்ற வரைக்கும் விடுங்க கொஞ்சம். கையில தரணுட்டு நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு. நேற்று நாங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோம். ஷூட்டிங் வர்றவங்க தஞ்சாவூர் இப்படி கடைசி அப்படி வச்சுட்டு வர்றாங்க. நாங்க எப்படி தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? யாரும் சொல்ல முடியும்? தண்ணி அடிச்சு தான் வர்றாங்க. வேடிக்கை பாக்குறவங்க எல்லாம் தண்ணி அடிச்சு தான் வர்றாங்க. அதை நம்ம தடுக்க முடியுமா? எங்களுக்கு இடங்கல. அதனால ஷூட்டிங் எடுக்கிறதே ஒரு ஷூட்டிங்ல தான் வர்றேங்க. ஒரு படம் ஒன்று ஆக்ட் பண்றேன், பின்னால் ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா சினிமா உலகத்தை காப்பாற்றுறது ஒரு கடமை இருக்கு இல்லையா எனக்கு. நம்மளும் வந்து நடிச்சோம். ஒரு கிராமத்துக்கு தாத்தா பத்தி ஒரு கதை. அதனால இப்பதான் ஃபர்ஸ்ட் வச்சு சொல்றேன். அந்த ஷூட்டிங் வந்துட்டோம். அந்த ஷூட்டிங்ல இவரை பாக்குறதுக்காக நான் இந்த புதுக்கோட்டை வந்தேன். அதனால உங்களெல்லாம் பார்க்க சொல்றேன். பொட்டு வைத்த தங்கக்கூட பாடல் இதுக்கு இருக்க மாசம் அதிகமாயிட்டே இருக்கு. அது போன்ற ரசனையான பாடல்கள் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அது உருவான கதை அது கங்கை படம் எழுதலைங்க. இப்போ கங்கை படம் நான் எழுதின பாட்டு தான். போன வருஷத்துல வந்த அதிகமான ஹிட் சாங் வந்து பொட்டு வச்ச தங்கக்கூட சொர்க்கமே என்றாங்க. 2 பாட்டு தான் நம்பர் 1ல கேட்டகரியில் இருக்கு. 2 பாட்டையும் மறுபடியும் நீங்க கேட்கறதுனால அதிகமான ராயல்ட்டி எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கும். இளையராஜா சார் வந்து இந்த ராயல்டி சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு வழக்கு கொடுப்பா போயிருக்கோம். நாங்க பாக்குறோம் சார். எங்களுக்கு வந்து நம்ம எப்படி பாக்குறது? நாங்க உழைச்ச உழைப்புக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில அது ஒரு பெரிய பிரச்சனையாக அது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் வரக்கூடிய சமாச்சாரம். அது இங்க நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு புதுசாது. காரணம் இப்போ வந்ததுனால மைக்கேல் ஜாக்சன் போட்ட பாட்டெல்லாம் அவர் பாட்டு எழுதி, அவர் பாட்டு நடிச்சு அவருக்கு மொத்தமா போச்சு. அதனாலதான் அவர் பெரிய ஆளா இருந்தாரு. அதே மாதிரி இப்போ வந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டருக்கு அவங்க படைப்புக்கு பணம் வரணுமே அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு ரூலே இருக்கு, கவர்மெண்ட் ரூலே இருக்கு. அந்த ரூல் படி தான் IPRS ஒரு இயக்கம் இருக்கு. அதுல வந்து யாராவது இந்த டிவியில படத்தை போடுறாங்க, பாட்டை போடுறாங்க, இங்க எழுதுனவங்க யாரு, இசையமைச்ச யாரு, பாடுறவங்க யாருன்னு அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி மாதிரி வந்துட்டு நல்ல விஷயம் தானே, நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, கேட்கல. இல்ல நான் சொல்றது கரெக்ட். அவர் என்ன பண்றாரு அதுக்கு ரியாக்ஷனா என்னோட வார்த்தை. நெக்ஸ்ட் யாராவது ஒருத்தர் கேளுங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டங்களில் கதாநாயகர்கள் வந்து 130 படம் சர்வசாதாரணமா இருந்துச்சு. இன்னைக்கு 10 படத்தை தாண்டி ஒரு கதாநாயகனுக்கு போராட்டம். எதனால அவங்க திறமை கம்மியா இருக்கா? நம்ம எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு.
கமல் சார் பார்க்கணும், படம் பார்க்கணும், விஜயகாந்த் படத்தை பார்க்கணும், விஜய் படத்தை பார்க்கணுங்கிறத நம்ம எதிர்பார்க்க. மற்றவங்கள கீழே தானே பார்க்கணும், நம்ம மேல பார்க்கலையே. அதனால அவங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கல, அதனால அவங்க தோற்று போயிட்டாங்க. ஆனா தெலுங்கு பட நடிகர் அல்லு அர்ஜுன் மீது அரசு எடுத்த நடவடிக்கை வந்து சரின்னு பாக்குறது தப்பு. ஏன்னா காரணம் என்னன்னா, அவர் ஒரு நடிகர், ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுத்து அவர் நடிக்க வைக்கிறாரு, டைரக்டர் கதை சொல்லி அவர் நடிக்க வைக்கிறாரு, அவ்வளவுதான் அவங்க வேலை. அவங்க கூலிக்காரங்க மாதிரி வந்து வேலை செய்யறாங்க. அப்ப அவங்க படத்தை பார்க்க வர்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ப்ரொடியூசர் பொறுப்பா, டைரக்டர் பொறுப்பா, கதாசிரியர் பொறுப்பா, யார் பொறுப்பு சொல்லுங்க? அந்த நடிகர் மேல ஏதாவது பழி போடணுங்கிறதுக்காக நடந்த மாதிரி எனக்கு சொல்றது. ஏன்னா அவரெல்லாம் நல்ல இதுல காவல்துறை பல்வேறு விளக்கங்கள் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, அவர் வெளியில போக சொல்லியும் அவர் போக மறுத்துட்டாரு, படத்துக்கு தான் போவேன்னு சொன்னாரு அப்படின்னு காவல்துறை விளக்கமா கொடுத்திருந்தாங்க. அது ஏற்புடையதா இருக்கு? எனக்கு புரியல. இல்ல, அவரு வெளியில போகாம சொல்லியும் வெளியில போகாம அவர் வெளியே போக சொன்னாங்க, தேட்டர்ல இருந்து வெளியே போக சொன்னாங்க. தேட்டர்ல இருந்து போய் அதிகமா இருக்கு, வெளியில கூட்டம் ஜாஸ்தியா இருந்தனால உள்ள உட்கார்ந்தாருங்கிறத உண்மை. சார் அவங்க சகோதரர் இளையராஜா அவர்கள் வந்து ஆண்டாள் கோயில் பிரச்சனை சர்ச்சையானுச்சு. அதுல வந்து காணொலி மூலம் பார்த்த பயிருக்கும் நீங்க கொடுத்த அவங்க இளையராஜா விளக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம். இன்னும் தாழ்த்தப்பட்ட இது கோயில நடக்குதா? அண்ணனை வந்து எவ்வளவு மரியாதையா நடத்தணுமோ அவ்வளவு தூரம் நடத்துறாங்க. 3 ஜியரும் ஒன்னா சேர்ந்து கூப்பிட்டு போனாங்க, மண்டபத்துல வந்து தரிசனம் பண்ணாரு. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க வந்து அவரை பார்த்து கும்பிட்டதை யாரும் எடுக்கல, ஏன்னா அங்க பிரஸ் அலவுட் இல்லை. அதனால எடுத்த 2-3 போன் ஷாட்ல மட்டும் அவர் வந்து திரும்ப மாதிரி ஷாட்டை போட்டு விட்டீங்க. உள்ள கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா? உள்ள கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா? உள்ள அவர் போய் கும்பிட்டதை யாராவது போட்டீங்களா? இல்ல சார், எங்களுக்கு 3 ஜியரும் வரவேற்று அவர் கொண்டு போய் உள்ள போனாங்க. உள்ள போய் மண்டபத்தை வந்து கும்பிட்டாங்க. அதெல்லாம் போடல. வேணும்னே ஒரு பிரச்சனை தூண்டி விடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணா நியாயமா? நீங்க அப்படி நினைச்சுங்க சார். அண்ணன்ட்ட நான் பேசுறது சொல்றேன் உங்களுக்கு. அதெல்லாம் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா உள்ள போய் திரும்புறதுதான் எல்லாமே திரும்புறதுதான் போனாங்க. அப்ப நீங்க வளர்த்து விடுறீங்க பிரச்சனையா? யார் காரணம்? பிரஸ் தான் காரணம். நீங்க ஏன் உள்ள அவர் கும்பிடுற ஷாட் போடல? திரும்ப எடுக்க முடியலன்னா அப்ப கேட்டதை வச்சு அவரு நல்லா இருக்காரு சார், சந்தோஷமா இருக்காரு சார். படம் அது மயங்கரம் இல்ல, இன்னும் மயங்கிட்டு இருக்கோம்ல அவர்கிட்ட பேச. விருதுகள்லாம் அவர் வாங்குற வீட்டுல நிறைய இருக்கு சார், நிறைய வைக்கிறதுக்கே இடமெல்லாம் இருக்கு சார். மத்தவங்க புதுசா வரவங்களுக்கு கொடுக்கறதுதான் அவரும் விரும்புறாரு, தாங்களும் வரும். தமிழ்நாடு பாஜக வளர்ச்சி நம்ம தமிழ் எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல பேர் இதோடைய நியாயமான, ஏன்னா வந்து எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல அண்ணாமலை தவிர. எந்த பிரச்சனையா இருந்தாரு அவர் தான் வந்து முன்னாள் நிற்கிறாரு, அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்றாரு. அதனால அது ஃபாலோ ஆயிடுச்சு. இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் போயிட்டு இருக்கு, அதுல என்ன நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இது கவர்மெண்ட் கவனிக்குதா? இல்ல. ஏன்னா டிஎம்கே ஆளு அவருடைய போட்டோ போட்டிருக்காங்க, முரசொலியில போட்ட நியூஸ் எல்லாம் படிச்சு பாருங்க, அவருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத முரசொலியிலே போட்டிருக்காங்க. அப்ப அவர் மறைக்கிறதுக்கும் தப்பிக்க வைக்கிறதுக்கும் ஒரு நிரப்ப நினைச்சா அது எவ்வளவு நியாயமா இருக்கும் இல்லைங்களா? நீங்களும் யோசிக்கணும், பிரஸ் நீங்களே யோசிக்கணும். அதான் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஏற்றி விடணும். தப்பு இங்க மட்டும் நடக்கல சார், எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நடந்துட்டு இருக்கு எல்லா இடங்கள்லயும் கற்பழிப்பு விவகாரங்களும் அத்துமீறல்களும் நடந்துட்டு இருக்கு. செக்ஸ் சொல்ல பெண்களுக்கு இருக்கு, தனியா நடக்க முடியலங்கிற பயம் இருக்கு. என்னைக்கு ஒரு பொண்ணு தனியான தைரியமா நடந்து போறாளோ அன்னைக்குதான் சுதந்திரம் வந்து காந்திகள் இருக்காரு. நடக்குதா? நிர்பயா எங்க சார் நடந்தது? தமிழ்நாட்டுல நடந்ததா? தமிழ்நாட்டுல நடந்தது நிர்பயா நடந்தது அதை நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க. இல்லங்க சொல்றது அது நடந்ததுன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க சொல்லுங்க. பிரஸ் எல்லாரையும் பாத்துட்டு வெளிப்படுத்த முடியும், எங்களோட கருத்தை நான் வந்து சொல்ல முடியாது. நீங்க சொல்றதுக்கு துணியணும். நீங்க தான் எல்லாத்தையும் கொண்டு தமிழ்நாட்டை கடந்து பாஜக அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க சொல்லுங்க, நல்லா நினைச்சு பாருங்க. எங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், பிரஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாராய கடை திறந்ததுல அது ஒரு வீட்டுல நல்லா வாழ வேண்டிய வீட்டுல சாராய கடை திறந்தா அதுல திட்ட போய் குற்ற அளவுக்கு வச்சிருக்கீங்க. முதல்ல சொன்ன வாக்குறுதி என்ன? நான் சாராய கடை திறக்க மாட்டேன், என்னுடைய முதல் கையெழுத்து அதுலதான் இருக்குன்னு சொன்னீங்க. எங்க போச்சு? இப்ப நீங்களே வருத்தப்படுறீங்க சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்லி சிஎம் பேசணும்னு நான் பார்த்தேன். அது ஃபாலோ பண்ணா அது நல்லா இருக்கும். அதுக்கு கடையை திறந்துச்சுட்டு கவர்மெண்ட் கடை, தனிப்பட்ட ஆள் கடை கூட கிடையாது. கவர்மெண்ட் கடை, கவர்மெண்ட் தான் வசூல் பண்ணது. அதிக விலையில கொடுத்து வாங்குறாங்க துட்டு. ஏன்னா அவனுக்கு வேலை செஞ்ச கலப்புக்கு அது ஏதாவது போடணும்னு நினைக்கணும், பழகப்படுத்திட்டோம், அடிமை ஆக்கிட்டோம்.
இது எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு ஆக்கிட்டோம். அதனால நடந்துதான் தீரும். அதுக்கு ஆனா மதுவிலக்கு விவகாரத்துல வந்து மற்ற மாநிலங்கள்ல மதுவை ஒழிச்சாதான் வந்து மதுவிலக்கு முழுமையா கொண்டு வர முடியும். அப்புறம் நீங்க அப்புறம் நான் எதுக்கு நான் வந்த உடனே இப்ப மது கடையில ஒழிப்பேன்னு சொல்லி அறிக்கையில கொடுக்குறீங்க? இல்ல திமுக கொடுக்கல. இந்த வருஷம் இந்த ஆட்சி வந்து சார் முதல்ல நீங்க தேர்தலில் கொடுக்கும்போது படிப்படியா குறைப்புன்னு சொன்னாங்கல்ல, குறைக்கலையே, படிப்படியா ஒன்றும் குறைக்கலையே. மதுவிலக்கு நடந்தனே இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. கள்ளச்சாராய சாவுகள் 70 வந்து தமிழ்நாட்டுல இதுவரையில் நடக்காத ஒரு சாவுகள். 2026 எலெக்ஷன் நம்ம தமிழ்நாட்டுல வந்து எப்படி சார் போயிருக்கு? விஜய் களத்துக்கு வந்திருக்காரு. விஜயோட செயல்பாடு 2026 எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்துருக்கேன். என்ன நல்ல முடிவு வரணுமேன்னு எதிர்பார்த்தேன். யாரு வருவாங்கன்னு பார்த்து சொல்றது நான் ஜோசியர்ல ஒரு எதிர்கால திட்டத்தை பார்க்கக்கூடிய வியூ எனக்கு கிடையாது. மக்கள் இப்போ கொஞ்சம் புரட்சிகரமா கொஞ்சம் மாறுபட்ட எண்ணத்துல வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி உங்களுக்கே தெரியும், அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது உங்க மனசுல என்ன இருக்கோ அது நடக்கணும்னு நான் விரும்புறேன். வாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டிச்சு தன்னை சவுக்கால் அடித்து சொல்றது, அரசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெற்கு சொல்ற விவகாரத்தை நீங்க எப்படி பாருங்க? நல்லா பார்த்தேன் சார். ஒருத்தர் அல்ல தமிழ் சொல்றீங்களா? மத்தவங்க சொல்லாத விஷயத்த அவர் சொல்றாரு. நான் இன்னைக்கு இருந்து இந்த போராட்டத்தை நான் எதுக்கு ஆரம்பிக்கிறேன்னா, இந்த மாதிரி எனக்கு நானே வருத்திக்கிறேன். இந்த ஆட்சி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வருத்திக்கிறேன். நான் என்ன நான் இன்னைக்கு இருந்து சார் போட்டு நடக்க மாட்டேன். முருகனுக்கு துணையா முருகன் வேண்டுதல் மாதிரி நான் போட்டுருக்கேன். அதனால இது நடக்கட்டும், அது வரைக்கும் போட மாட்டேன் சொல்றாரு. அவருடைய ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் நடக்கிறார். விரதம் இருக்கிறோம், சபரிமலைக்கு விரதம் இருக்கிறோம். எதை நினைச்சிருக்கிறோம்? எல்லா வருஷம் போறோம், இந்த வருஷமும் நம்ம போறோம், நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி திட்டத்தை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்சி அமையக்கூடாது, வேற யாராவது நல்லது வரணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலோடு போறாங்க. அது இந்த வருஷம் பண்ணணுமோ, அடுத்த வருஷம் பண்ணணுமோ, அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணணும், அது நமக்கு தெரியாது, ரிசல்ட் தெரியாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட மனுஷனுக்கு அந்த மாதிரி எண்ணம் வருதுன்னு சொன்னா அது பரவாயில்லையா இவர் வந்து அப்படிங்கறத கையெழுத்து தான் இல்ல. நீங்க நீங்க என்னதான் வீடியோல எடுத்தாலும் அதை வந்து கட் பண்ணி அவங்க கையில தான் எதை போடணும் எதை போடணும், அதை போட்டேன் அதை ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப் கூட அவங்ககிட்ட தான் இருக்கு. இதுதான் விஷயம். அது மேல விமர்சனம் வருது இல்ல சார்? தப்பு பண்ண தட்டி கேட்கறத விட்டு நாம சாரியால் அடிச்சுக்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அது அவங்க வருத்திக்கிறாங்க. அதான் முடிவுன்னு அவங்க அடிச்சுக்குவான்னு சொல்றாங்க. தப்பு பண்ணாலும் சாட்டை எடுத்துப்பான்னு சொல்றாங்க. இவரே அடிச்சுக்கிறான்னு கேட்கறாங்க. சார் தனக்குத்தானே வருத்திக்கிறது என்னடா அந்த நாடு, அவங்க போய் இந்த ஊர்ல இருக்கிற சாரா கடை ஜனம் குடிக்க அடிச்சுக்கோ அப்படின்னு நினைக்கூடாது. தன்னை பற்றி பேசுறதுக்காக ஊடகத்தை தன்னை கவரணுன்றதுக்காக இது போல செயல்ல அண்ணாமலை ஈடுபடுறாங்கிறது பல்வேறு விமர்சனம். உங்க எதிர்ப்பை நீங்க எப்படி தெரிவிக்கிறீங்க? உங்களுடைய கேள்வி கேட்டுங்களே, உங்களுடைய எதிர்ப்பு இந்த நாட்டுல என்னுடைய வியூ மாதிரி உங்களுக்கு இருக்குல்ல? இல்ல இது வரைக்கும் நான் கேட்கறதுக்கு முதல்ல பதில் சொல்றேன். நீங்க கேட்கறது நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, ஐயோ இது மாறாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள எண்ணம் இருக்கும். நீங்க மனுஷங்க தான், வேற ஒரு கிரகத்துல இருந்து வரல சார். கொஞ்சம் பொருள் இது பதில் சொல்லிடும். அது வலிமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் சார். நம்ம உங்க எண்ணம் தான் சார் எங்க எண்ணம். உங்களுக்குள்ள மனசுக்குள்ள மறைச்சிட்டு நீங்க வெறும் வீடியோ மட்டும் எடுத்து போட்டு கட் பண்ணி போடுறீங்க. உங்களுக்கு நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிருக்கீங்களோ அதுதான் நடக்கணும் நான் விரும்புறேன். கேளுங்க. சுதந்திரம் வாங்கி 75 வருடங்கள் ஆயிடுச்சு. அம்பேத்கரோட சட்டங்கள், கொள்கைகள், தலித் முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து 25 வருடத்துல வந்து நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்லவே இல்ல. ஏன்னா வந்து இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவன் தலை கொஞ்சம் தான் நடக்கலாம், தலை நிமிந்து நடக்க முடியுதா உங்களால? மேல வந்து நடக்கலாம் தலை நிமிந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா கீழே தாழ்த்தப்பட்டவனா இருக்கக்கூடியவன் என்னைக்கா தலை நிமிந்தானா? வைக்கல, நீங்க தலை நிமிடம் வைக்கல. ஏன்னா அவனை அப்படியே அடிமையாவே வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க. அதனால அதெல்லாம் மாறணும். எல்லாம் முதல்ல சார் பள்ளிக்கூடத்துல ஜாதி கேட்டு எழுதுறாங்கல்ல, அதை கட் பண்ணுங்க. பின்னால பிற்காலத்துல வர்ற காலத்துல நம்மள இப்படி ஜாதியில போட்டுக்காண்டாம், இப்படி போட்டுக்காண்ட வெம்ப வேண்டாம், வெதுக்க வேண்டாம். பள்ளிக்கூடத்துல கட் பண்ணுங்க. ஜாதியை கேட்டு எழுதுறது மனுஷன் போடுங்க, அவ்வளவுதான். மனுஷன் ஜாதி. திமுகவுல வாரிசு அரசியல் இருக்குதான் வைகோ வந்து வெளியில வந்தாரு. இன்னைக்கு அதே வைகோ திமுக ஆட்சியை உள்ள இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சியை அணுக மாட்டேங்குன்னு சொல்லி வைகோ சொல்றாரு. அதுக்கு அவருக்கு என்ன லாபம் கிடைச்சதோ நமக்கு தெரியாது. அம்பேத்கர் சமீப காலமா எப்படி பாக்குறீங்க? நாடாளுமன்றத்துல கூட அம்பேத்கரை பத்தி அமித்ஷா பேசினாருன்னு கட்சியானு இதை நீங்க எப்படி சமீப காலமா அம்பேத்கர் வந்து விமர்சனம் அவருடைய முழு பேட்டி நீங்க பாக்கல, போடல, பிரஸ்ல கட் பண்ணிட்டீங்க. அவர் முழுக்க அதுக்கப்புறம் அந்த என்ன இல்ல அம்பேத்கர் இருக்கீங்கன்னு சொல்றது மட்டும் தான் நீங்க போடுறீங்களே தவிர அதுக்கப்புறம் அவர் இப்படி போட்டி புகழ்ந்தாரோ அதை பிரஸ்ல கட் பண்ணிட்டீங்க. அந்த கேள்விதான் வருது. எல்லாம் பிரஸ் தான் காரணம். நீங்க அதையும் சேர்த்து போடுறது உங்க பிரஸ் கவர்மெண்ட். அம்பேத்கர் ஒரு ஜாதிக்கு ஒரு மனுஷன் கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் இல்லைன்னா சட்டங்கள்லாம் வந்திருக்காரு.
அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்க தாழ்த்தப்பட்டவன் நினைக்க கூடாது. உயர்த்தப்பட்டவன் அவன் சட்டத்தை ஃபாலோ பண்ணி இப்ப நடந்துட்டு இருக்கோம். அப்ப யாரு சட்டத்தை நடக்கிறீங்க? யார் பெரிய ஆளு? அவர் தான் பெரிய ஆளு. அப்படியே இந்த சட்டத்தை எல்லாம் மாத்துறாங்க. IPC பட்டியலின மக்கள் வளர்ச்சிக்காக இளையராஜா வெங்கையபுரம் என்ன பண்ணாரு? நாங்க அரசியல் இல்ல சார், எங்க வாழ்க்கையை பார்த்து நாங்க போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க. இல்ல இன்னுமே நாங்க பண்ண வேண்டியது உழைப்புலாம் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். நான் விளம்பரப்படுத்தி பேர் வாங்குறது எனக்கு ஆசை இல்ல சார். புதுக்கோட்டை மாவட்டத்துல தாழ்த்தப்பட இனம் மக்கள் வாசிக்கக்கூடிய குடியிருப்புல மலம் கலந்த விவகாரம் இதுவும் சர்ச்சைக்கு உள்ளானது. அந்த கேஸ் வந்து இன்னமும் நடந்து 2 வருஷங்களை தாண்டி அதை எப்படி பாக்குறீங்க? இது கவர்மெண்ட் சீக்கிரமா முடிச்சிருக்க வேண்டிய வேலை. நேரம் அது பேசவே கூடாது. யார் மேல தப்புன்னு நீங்க சொல்லுங்க, யார் மேல தப்புன்னு சொல்லுங்க. ரிப்போர்ட்டுக்கு வந்து கலந்தா அவரை கண்டுபிடிங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. எல்லா தலைவர்களும் இவர் உட்பட எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. அதை வந்து ஈஸியா பண்ணிருக்கலாம். கவர்மெண்ட் கையில இருக்கிறனால, போலீஸ் கையில இருக்கிறனால, எல்லா அதிகாரிகளும் கையில இருக்கிறனால அது ஈஸியா பண்ணிருக்கலாம். அந்த தொட்டி இடிச்சு கட்டிட்டு வேற ஒரு தொட்டி கட்டி அவங்களை தனியா ஓபன் பண்ணிருக்கோம். பண்ண முடியாதா? யாராவது ஒருத்தர்களுக்கு எதனால தாமதம் நினைக்கிறீங்க நீங்க? தீர்ப்பு வந்து எதனால தாமதம் நினைக்கிறீங்க? எதனால தாமதம் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. எத்தனை பேர் சொன்னாலும் அதை எடுக்கிறது இல்லை. அதான் இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே பதில் சொல்லுவீங்க. பாஜக அண்ணனுக்கு உங்களுக்கே சார் கொடுக்கல. எனக்கு எங்க அண்ணன் கொடுத்தா எங்க குடும்பத்தை கொடுத்த மாதிரி தான் சார். நீங்க தான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வரலையே. எனக்கு எதுக்கு வரணும்? எங்க அண்ணன் தான் எனக்கு உயர்ந்தவர். எனக்கே எங்க அண்ணன் தான் உயர்ந்தவர். புரிஞ்சுக்கலாம். அதான் அவருக்கு கிடைக்கிற பரிசு எல்லாம் எனக்கு கிடைச்ச மாதிரி நான் ஏத்துக்கிறேன். நன்றிக்கண்ணா. மத்த இவ்வளவு நேரம் என்ன பேட்டி கேட்டு என்ன தூண்டி விட்டு என்ன கோவப்படாது. நன்றி நன்றி. அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது உங்களுக்கு எல்லாருக்கும். பிரஸ் இல்லாம உலகம் இல்லை. அதனால நல்லதை எழுதுங்க, நல்லதை கொண்டு போய் சேருங்க. இடையில அதை கட் பண்ணி யாரும் பண்ணாதீங்க. இந்த பேட்டி